மாரிதாஸ் மேல கை வைக்க கூடாதுன்னு நிறைய பேர் மாரிதாஸ் பேசுனது தப்பு, அதெல்லாம் இல்ல, அவர் ஏஐ போட்டாரு, ஆபாசமா போட்டாரு அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. நீதிமன்றம் கடைசியில நான் சொன்னதுதான் சொல்லியிருக்கு, இதுக்கெல்லாம் ரிமாண்ட் எடுக்க முடியாது, ஓன் பெயில்ல விட்டாங்க, சில கண்டிஷனை போட்டு ஓன் பெயிலே விட்டாங்க. இதெல்லாம் தேவையில்லாத அரசிற்கான அவப்பெயர். இந்த அரசுக்கும் பாசிசம் அப்படிங்கிற பெயர் குத்தப்படும். இதை நம்ம சொன்னா நீங்க அப்படி சொல்றீங்க இப்படி சொல்றீங்க. நான் ஓப்பனா சொல்றேன், ஒரு படம் இருக்கு, என்கிட்ட காமிச்சிரும், அதை காமிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. அதாவது தமிழக முதல்வர் விஜய் உள்ளாடையோட அரைகுறை உடையோட ஒரு பிரபல நடிகையோட நிக்கிற மாதிரி ஒரு போட்டோவை முக்தார் அப்படிங்கிறவன் பதிவு செஞ்சான். இவனை கைது செஞ்சிருக்கணுமா இல்லையா? நாம பேசுறதே புரிஞ்சுக்காம நீங்க கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. இப்ப ஏஐ போட்டோ அப்படின்னா அந்த போட்டோவுல எந்த விதமான ஆபாசமும் இல்ல. ரெண்டாவது, அந்த போட்டோவை உருவாக்கியவர் மாரிதாஸ் அல்ல. ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்த போட்டோ எடுத்தான் போட்டாரு. நியாயமா அந்த இன்ஸ்டாகிராம்ல இருந்த அந்த இன்ஃபுளுசரை தான் கைது செய்யணும், இல்ல நடவடிக்கை எடுக்கணும், விசாரிச்சிருக்கணும். மாரிதாஸை கூப்பிட்டு பிரயோஜனமே கிடையாது. அதை விட கேவலமா தமிழக முதல்வரை உள்ளாடையோட விபச்சார வீட்டுல நிக்கிறார் அப்படின்னு பதிவு போட்டவன் எப்படி வெளியில சுத்திட்டு இருக்கான்? அப்ப நான் கேட்க தானே செய்வேன், விஜயை விட ஆதவ பெரிய ஆளா அப்படின்னு. எங்கேயுமே ஒரு பவர் சென்டர் இருக்காதுன்னு சொன்ன முதல்வர் ஆட்சியில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது அது பவர் சென்டரா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வர்றதை விட அதிகமா உங்களுக்கு வரணும். ஏன்னா இங்க ஒருத்தன் கூட எனக்கு தெரிஞ்சு ஆதவ ஓட்டு போட்ட நபரா இருக்க மாட்டாங்க. அத்தனை பேரும் விஜய்க்காக போட்டவங்களதான் இருப்பாங்க. நீங்க வேணா சர்வே பண்ணி பாத்துங்க. வேணும்னா ஆதவ கட்சியை விட்டு அப்படி வெளியில சுயேட்சா நிக்க சொல்லுங்களேன் பாப்போம், டெபாசிட் தேர்தான்னு. அப்ப விஜய் அப்படிங்கிற ஒரு முகத்துக்காக போடப்பட்ட ஓட்டு இன்னொருத்தருக்கு போயிட கூடாது. நாம் அந்த காலகட்டத்துல கருணாநிதி மகன் குளத்தூர் முன்னாள் எம்எல்ஏ ஸ்டாலின் ஆளும்போது சொன்னோம், நாங்க ஓட்டு போட்டது உதய சூரியனுக்கு, உதய சந்திரனுக்கு இல்லைன்னு. உதய சந்திரன் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு, உதய சூரிய ஆட்சி செய்யலன்னு. அதே மாதிரி தானே இங்கேயும் நடக்குது. அப்ப நம்ம கேள்வி வரதான் செய்யும். இதுக்காகலாம் வருத்தப்பட்டுக்கிறவங்க தாராளமா வருத்தப்பட்டுக்கலாம். அதாவது உச்சநீதிமன்றம் பல வழக்குகள்ல வழிகாட்டி இருக்கு. என்னன்னு, ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணணும்னா அவரு ஒண்ணு சாட்சியை கலைக்கணும், இல்ல வெளிநாடு தப்பி ஓடக்கூடியவரா இருக்கணும், இல்ல வெளியில உட்கார்ந்துகிட்டு சமூக அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடியவரா இருக்கணும். இப்படி ஏதாவது இருந்தா பெரிய முக்கியமான வழக்குகள், தண்டனை 5 ஆண்டுகளுக்கு மேல் கொடுக்கக்கூடிய வழக்கா இருந்தா அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. இது ஒண்ணுமே இல்ல, மாரிதாஸ் ஓடி ஒளிய போற ஆளும் கிடையாது. ஒரு பேசுனதுக்கு இதுக்கு அவதூறு வழக்கு போடலாம், டிஃபர்மேஷன் ஷூட் போடுங்க, கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே, அதை நீதிமன்றமே சொல்லிருச்சு. இப்ப நாம சொன்னதுதானே நீதிமன்றம் சொல்லியிருக்கு, என்கிட்ட பொங்கி பிரயோஜனம் இல்லைல்ல.